நான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். சங்கப் பலகை நிகழ்ச்சியில் படித்ததும் சுவைத்ததும் என்ற பகுதியில் வாரந்தோறும் ஒவ்வொரு நூல்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஈழத்து நூல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஈழத்து நூல்களின் பொருள், அதனுடைய உள்ளடக்கம் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் பல நூல்கள் பற்றி பேசியிருக்கின்றோம். இன்றும் ஒரு ஈழத்து நூல் பற்றி பேசப் போகின்றோம். முன்னாள் போராளியாக இருந்த வெற்றி செல்வி அவர்களுடைய இப்படிக்கு தங்கை என்ற கவிதை தொகுப்பை இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்ரா பிரிண்டஸ் இதனை பதிப்பு செய்திருக்கிறார்கள். போரின் போதும் போருக்கு பின்னரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கும் உறவுகளுக்காக என்று இந்த நூலை அவர் சமர்ப்பணம் செய்திருக்கின்றார். மிகச்சிறிய நூல். ஒரு இவர் போராளியாக இருந்த ஒருவர் தடுப்பு முகாமிலே இருந்தபோது அந்த தடுப்பு முகாமிலே தான் பட்ட அவலங்களையும் தன்னை போன்றவர்கள் பட்ட அவலங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு நூலாக அவர் வெளியீடு செய்திருக்கின்றார். உறவுகளுக்கு இடையே இருக்கின்ற பாச பிணைப்பு அது எவ்வாறான சூழலிலும் விட்டு விலகாது என்பதையும், அது அந்த சூழலில் இருக்கின்ற இந்த பாசம் எவ்வாறு ஒருவருக்கிடையே இன்னும் பிணைப்பாக மாறுகின்றது என்பதையும், தன்னை போன்றுதான் ஈழத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும், தாயை பிரிந்த தங்கைகள், மகள்கள், தங்கையை பிரிந்த அண்ணன், அப்பாவை பிரிந்த மகள், அப்பாவை பிரிந்த மகன் என ஒவ்வொருவரும் எவ்வாறு இந்த பிரிவு உணர்ச்சியை எவ்வாறு தாங்கினார்கள், இந்த முகாம்களில் இருக்கின்றவர்களுக்கும் தடுப்பு முகாம்களிலே வைக்கப்பட்டவர்களுக்கும் இடையில் உறவு இல்லாத காலங்களில் அது எவ்வாறு அவர்களுடைய பெரிய உறவு சிக்கலை ஏற்படுத்தியது, மன அழுத்தங்களை ஏற்படுத்தியது, அவர்களுடைய அந்த தோற்றம் சிதைந்த நேரங்களில் அவர்களை பார்த்தவர்களுக்கு ஏற்பட்ட உணர்வுகள் என்ன என்பது தொடர்பாக இது பேசுகின்றது. ஓமந்தை பகுதியில் வைத்து மக்களும் போராளிகளும் இரண்டு பக்கமாக பிரிபடுகின்ற போது அதிலிருந்து இந்த கதை தொடங்குகிறது, அல்லது அந்த கட்டத்தில் இருந்து இந்த கவிதை தொடங்குகிறது. தன்னுடைய அண்ணன் பிரிந்த பின்னர் தங்கை ஒருத்தி படுகின்ற பாடு, தன் அண்ணனை முதலில் காணுகின்ற போது, இந்த முகாமில் வைத்து முதலில் காணுகின்ற போது சிதைந்த கோலத்திலும் உருக்குலைந்த நிலையிலும் ஆடைகள் பழுதடைந்த நிலையிலும் தன் அண்ணனை காணுகின்ற தங்கை ஒருத்தி பட்ட உள்ள தவிப்பு முதல் மடலில் வருகின்றது. மடல் 1, மடல் 2 என 5 மடல்களை அவர் இதிலே கவிதையாக தருகின்றார். ஒவ்வொரு மடல்களும் ஒவ்வொரு விதமான பிணைப்பை தருகின்றன. அன்புள்ள அண்ணா என தொடங்குகிறது. இப்படிக்கு தங்கை என்பதுதான் இந்த நூலினுடைய பெயர். அன்புள்ள அண்ணா என தொடங்குகிறது. ஒரு மடல் இலக்கியமாக மாறுகிறது, அல்லது நாங்கள் இலக்கிய வகைக்குள் கடிதங்களை இணைப்பதில்லை. பெரும்பாலும் ஐரோப்பாவில் அந்த பழக்கம் இருந்தாலும் கடிதங்களும் இலக்கிய வகைக்குள் இணைவதுண்டு. ஆனால் பெரும்பாலும் தமிழில் அவ்வாறு பிரபலியமான கடிதங்கள் எங்களுக்கு வரவில்லை. நாங்கள் படிக்கின்ற காலத்திலே ஆபிரகாம் லிங்கன் உடைய கடிதங்கள், பிறகு தோமஸ் அல்வா எடிசன் எழுதிய கடிதங்கள், அல்லது அவருடைய அந்த பள்ளிக்கால காலங்களில் அவர் செய்த குறும்புகளுக்காக பெற்றோர்கள் எழுதிய கடிதம், பெற்றோர் பாடசாலைக்கு சென்ற கடிதம், இதெல்லாம் நாங்கள் படித்திருக்கின்றோம். ஐரோப்பாவில் பொதுவாக கடிதங்கள் இலக்கிய வகைக்குள் அடக்கப்பட்டு அவை பயிலப்படுகின்ற மரபு உண்டு. தமிழ் சூழலில் கடிதங்கள் பெரும்பாலும் இலக்கியமாக மாற்றப்பட்டவை பெரிதாக மிக குறைவாக இருக்கிறது. சில பெரிய எழுத்தாளர்களுடைய சில கடிதங்கள் அவ்வாறு வந்திருக்கின்றனவே தவிர மடல்கள் பெரும்பாலும் இலக்கிய வகைக்குள் வந்ததில்லை. இது கூட மடல் என்று அது தரப்பட்டாலும் ஒரு கவிதை வகையறைக்குள் தான் இது அடங்குகிறது. அன்புள்ள அண்ணா, எப்படி இருக்கிறீங்க என்று எழுத முன்னர் கண்ணீரும் வழியுதண்ணா என் 2 கண்ணிலையும் என்று தொடங்குகிறது இந்த கவிதை. முதலாக இவர் போராளியாக இருக்கின்ற இவர் தங்கையை பிரிந்த பின்னர் தங்கையை காணுகின்றார். சாதாரண அண்ணா தங்கையை காணுகின்றார். தங்கை போராளி, அவர் பிரிக்கப்படுகின்றார். மக்களிலிருந்து அவர் பிரிக்கப்படுகின்றார். முதலாக அண்ணா காணுகின்ற போது எவ்வாறு இருக்கிறது? ஓமந்த தடமுகாம தாண்டும் முன்னம் கண்டனே உங்க கன்றாவி கோலத்தை கண்டுதான் கதறினேனே, என்னண்ணா கோலம் இது, விம்மி நான் வெடிச்சனே, கண்ணீரா ஊத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள துடிச்சனே, அம்மாக்கு காயமண்ணே, அக்கா குடும்பம் செத்துட்டண்ணே, சொல்லாம அழுதேனே புரிஞ்சுதா உங்களுக்கு, பாசமெல்லாம் கிழிஞ்சு போக பாவி மகன் அடிச்சாடி மீதியான சொந்தங்களை கொலையா விழித்திடுச்சு என்று சொல்லி அந்த கதை தொடர்கிறது. அண்ணாவை காணுகின்ற போது
அம்மாக்கு காயம், அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டார்கள். அக்கா குடும்பம் முழுவதுமே இறந்து விட்டது என்பது இவளுக்கு தெரிய வருகிறது. அப்போ அண்ணனிடம் சொல்லி எப்படி கதறுவது என்று தெரியாமல் கதறுவதாக இந்த முதல் மடல் அமைகிறது. அண்ணாவை பார்க்கின்றால் அண்ணாவுடைய கோலத்தை அல்லது அண்ணாவுடைய அந்த உடல் பொலிவை அவர் இந்த கவிதையிலே அவர் தருகின்றார். அழுக்கு ஆடையோட தெருவோரம் கிடக்கும் ஒரு பிச்சைக்காரன் ஆட்டம் நிக்கிறியே கண்ணுக்குள்ள, பெத்து போட்ட அம்மா பார்த்தா ரத்தமா கண்ணீர் பொழிவா, உங்க கோலத்தை நினைச்சுக்கிட்டே குழந்தையா நான் அழுறேன், கண்ணு ரெண்டும் சிவந்தது, கண்ணங்களும் கருப்பேறி இறுகி போயிருந்தது, என்னையே நீ பார்த்தாயா அண்ணா என்று அவள் கேட்கிறாள். அப்போ ஒரு பிச்சைக்காரன் போல அண்ணாவை பார்க்கின்றாள் முதலாக இந்த போர் முடிந்து அவள் செல்லுகின்ற போது. அப்போ அண்ணனை பார்த்து அவள் கதறுகின்ற அந்த காட்சியை ஒரு கவிதையாக வடிக்கின்றாள். பொங்கி வந்த அழுகையை என் கையால வாய்பொத்தி குலுங்கி அழுதேன் அண்ணா, நிலத்துக்கு தலை குனிஞ்ச தங்கியோட கௌரவத்தை காப்பாற்ற முடியலண்ணா, அண்ணா நீ தலை குனிஞ்சு உள்ளுக்குள்ள நொந்துகிட்டதை நான் பார்த்தேன் என்று சொல்லி அவர் அந்த மடல்லே குறிப்பிடுகிறார். இரண்டாவது, அவர்கள் முகாம்களுக்கு சென்று விட்டார்கள். இவர் ஒரு முகாம், தடுப்பு முகாம், அவர் இன்னும் ஒரு தடுப்பு முகாம், வேற முகாம்கள். இருவராலும் சந்திக்க முடியவில்லை. தாய் வைத்தியசாலையில் ஏற்கனவே கப்பல் ஏற்றப்பட்டு அவர் கண்டி வைத்தியசாலையில் இருக்கின்றார். இவர்கள் முகாமில், இவர் வேறு முகாம், அண்ணன் வேறு முகாம். அப்போ எந்த 3 பேருக்குள்ளும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, யாரோடும் யாரும் பேச முடியவில்லை. அப்போ பொதுவாக கடிதங்களை எழுதி மாறி மாறி வேறு வருடங்களுக்கு அனுப்புவது மட்டும்தான் வழக்கமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் எழுதுவதாக 2வது மடல் அமைகிறது. கம்பி வேலிக்குள்ள கனவுகளை சிதைச்சுக்கிட்டு கலங்கி கிடப்பம்னு கனவிலே நினைக்கலன்னா, அவள் ஒரு கனவில் இருந்திருக்கிறார். அந்த கனவு சிதைகிற நேரத்தை அவர் குறிப்பிடுகின்றார். கம்பி வேலிக்குள்ள கனவுகள் எல்லாவற்றையும் சிதைத்து விட்டு கலங்கி நாங்கள் கிடப்பம் என்று நினைச்சு பார்க்கல என்று சொல்லி தன்னுடைய அண்ணனுக்கு எழுதுகிறார். அண்ணாவும் தங்கையும் தொடர்பு வாழுறோமே, நினைக்கவே மனசு வெந்து வேதனை படருதண்ணா, சின்ன வயசுல நாம் பூவா சிரிச்சதெல்லாம் நினைவா வந்து வாடி உதிருதண்ணா, யாரு பக்கம் வைப்பதண்டு குப்பி விளக்குக்காய் அழுதழுது சண்டை போட்ட ஞாபகம் வருதண்ணா, கொப்பிக்கு உறவோடும் பூ போட்ட பேப்பருக்கு அடிபட்டு கிழிச்சதெல்லாம் நினைவா இருக்குதண்ணா, சைக்கிளில என்ன வச்சு ஓட்டிக்கிட்டு போவியேன்னா ஒத்தையடி பாதையில இப்ப வாட்டும் இருக்குதண்ணா, அப்பாட்ட கோல் மூட்டி அடி வாங்கி தந்து போட்டு அப்புறமா வந்து நின்று ஆறுதல் சொல்லுவியே, பள்ளிக்கு போற வழி புளியம்பழம் பொறுக்கி தந்து கோவத்தை மறக்கடிச்சு சிரிக்க என்ன வைப்பியேன்னா, பாசமா வளருறேமேன்னு பலரின் வாய் பேச திருச்சி சுத்தும் அம்மா கிட்ட திருடுவோமே அன்பையெல்லாம், எங்கண்ணா அம்மா இப்ப அப்பாதான் என்ன ஆனார், எழுதண்ணா அறிஞ்சுகிட்டு ஒரு வரி கடிதம் என்றாலும் என்று தன் அண்ணனுக்கு அவள் எழுதுகிறாள். அப்பாவும் எங்கேன்னு தெரியல, அம்மாவும் எங்கேன்னு தெரியல. ஆனா சின்ன வயசுல நாங்கள் புளியம்பழம் பொறுக்கி சாப்பிட்டது, சைக்கிள் பழகினது, அப்பாட்ட மாறி மாறி மாட்டி விட்டு 2 பேரும் அடி வாங்கியது, இந்த சந்தர்ப்பங்களை நினைத்து நினைத்து உள்ளுக்குள் கருகி எழுதுவதாக 2வது மடல் அமைகிறது. 2வது மடலில் 3 பேருமே குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் வேறு வேறு திசைகளில் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தங்கு மடங்களில் இருக்கிறார்கள். இருந்து கொண்டு யாருடைய தொடர்பும் இல்லாமல் கதறுகிற ஒரு தங்கையின் வார்த்தைகளாக இந்த 2வது மடல் அமைகிறது. ஒரு அந்த முகாம், அந்த சூழல், அந்த தடுப்பு முகாமில் இருந்து வந்தவர்களுக்கு எல்லோருக்கும் நெஞ்சை பதற வைக்கின்ற வரிகளாக ஒவ்வொரு வரிகளும் அமைவதை இந்த கவிதையில் முழுவதும் பார்க்க முடிகிறது. கம்பி வேலிகள், கனரக வாகனங்கள், அடிக்கடி மாறி வரும் அதிகார கும்பல்கள், அவியாத சோறு கறி அனலடிக்கும் அடுப்படி, பற்றாக்குறைக்கு தண்ணீர் படுகின்ற இடம், எல்லாமே பிரச்சனை தான். இருந்தாலும் எங்களது கற்புக்கு பங்கம் இல்லை, நீ பயப்பட வேண்டாம் அண்ணா என அண்ணாக்கு தங்கி எழுதுகிறாள். எல்லாமும் எங்களுக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கற்புக்கு பங்கம் வராத வரைக்கும் அவர்கள் அதனை ஏதோ கஷ்டங்களை அனுபவிக்க தயாராக இருப்பார்கள். அண்ணாவுக்கு ஒரு ஆறுதல் மடலாக தங்கி எழுதுகிறாள். எல்லாமே எனக்கு பிரச்சனைகள் தான், சாப்பிடுதல், குளித்தல், சுற்றி வர எங்களை சுற்றி எந்த நேரமும் மோப்பம் பார்க்கின்ற நாய்கள் போல கனரக வாகனங்கள், இராணுவங்கள் என சுத்தியே இருக்கின்றது. என்னதான் இருந்தாலும் என் கற்புக்கு பங்கம் இல்லை, நீ யோசிக்காதே என்று ஒரு முகாமில் இருந்து இன்னொரு முகாமுக்கு தங்கை எழுதுவது போல இந்த 2வது மடல் அமைகின்றது. 3வது மடல் அம்மாவை பற்றிய தகவலுக்காகவும் அப்பாவை பற்றிய தகவலுக்காகவும் அமைகின்றது. அன்புள்ள அண்ணா, நீ மட்டும் ஏனென்னா ஒரு நாளும் வாரா இல்லை,
அம்மாவை காணோம்னு அழுதுகிட்டு கிடக்குறியா? பார்க்க போனா தங்கச்சிக்கு பணம் எல்லாம் கொடுக்கணுமே, வெறுங்கைய வீசிக்கிட்டு எப்படி போறதுன்னு வராம இருக்கிறியா என்று அவள் கேட்கிறாள். நீ என் தங்கச்சியை பார்க்கிற கட்டாயம் வந்திருப்ப, ஆனா வெறுங்கைய வீசிக்கொண்டு என்னன்னு தங்கச்சிட்ட போறது, போனா ஏதாவது கொடுக்கணுமேன்னு சொல்லித்தான் நீ வராம நிக்கிறியா என்று அவள் எழுதுறாள். முள்ளு கம்பிக்கு தான் முழு நாளும் கிடக்கிற நீ, எந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரியும் அண்ணா. மனசு பாசத்தை பணத்தால காட்ட சொல்லி கேட்கிற தங்கை இல்லை நான், புரிஞ்சுகொள். ஒரு நாளாவது வந்து என்னை பார்த்து விடு. ஒருக்கா நீ வந்தின்னா ஓன்னு நான் அழுது மனப்பாரம் குறைச்சிக்கலாம் வாங்கண்ணா, முயற்சி பண்ணி ஒரு நாளாவது இருவரும் அழுது மனப்பாரத்தை குறைச்சு கொள்வோம் என்று கேட்கிறாள் அவள். என்று இருவருக்கும் இடையே மாறி மாறி பாசத்தை பகிர்வதாகவும் அண்ணாவுடைய அம்மாவுடைய தகவலை அறிவதாகவும், அண்ணா நீ ஒரு முறையாவது என் முகத்தை வந்து பார்க்க வேண்டும் என்றும் சொல்லி அவள் எழுதுவதாக இந்த 3வது மடல் அமைகிறது. சோம்பி நீ கிடக்காத, மனசுக்குள்ள வெடிக்காத, மனுஷனா இருந்துக்கோ, அது போதும் இப்போதைக்கு. அவரவர் வாழ்க்கையை அவர் தான் பார்க்கணும், நமக்கான பாத்திரத்தை நாம தானே ஏத்துக்கணும். அதால நீ யோசிக்காத, நீ ஒரு முகாமில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு முகாமில் இருந்தாலும் பரவாயில்ல, அங்க நீ நல்லா இரு, மனுஷனா இருந்தா போதும் என்று அவள் சொல்றாள். சோம்பி நீ கிடக்காத, மனசுக்குள்ள வெடிக்காத, மனுஷனா இருந்துக்கோ, அது போதும் இப்போதைக்கு என்று சொல்றாள். ஒரு தங்கையா அண்ணனை ஆசுவாசப்படுத்துகின்ற ஒரு தங்கையாக இந்த மடல் அமைகிறது. 4வது மடல் அது இன்னும் ஒரு விதமாக அமைகிறது. 4வது மடல், அன்புள்ள அண்ணா, பார்க்க நீங்க வந்தீங்கன்னு அறிவிப்பு வரும்போது அடுப்படி வேலையால அழுக்கோட நின்னேன் நான். 600 பேருக்கு 3 சட்டி சோறாக்க வேகாத வெயிலுக்குள்ள வெந்துகிட்டு தவிச்சேன் நான். ஆராய் ஓடுற வியர்வையோட, அருவியா கொட்டுற கண்ணீரோட, கம்பியை பிடிச்சுக்கிட்டு நான் கலங்கி நின்னதையே கண்ணுக்குள்ள வச்சுக்கிட்டு கலங்காத என்ன பத்தி. அதாவது தங்கையை பார்ப்பதற்காக ஒரு 5 நிமிடம் கேட்டு அவன் இப்போது இந்த முகாமுக்கு வந்திருக்கின்றான். வருகின்ற நேரம் தங்கை எல்லோருக்கும் சமைக்கிற டேர்ன் என்று 600 பேருக்கு அவர் சமைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அந்த 5 நிமிடத்தை தாண்டி ஒரு நிமிடமேனும் அவர்களுக்கு வழங்கப்பட போவதில்லை. எனவே அந்த 5 நிமிடங்களுக்குள் அவர்கள் சந்திக்க வேண்டும். அவள் அவ்வாறே ஓடுகிறாள், வேர்வையோடையும் அந்த கரிசோறு ஆக்கின அதே முகத்தோடையும் அவள் அங்கு ஓடுகிறாள். அப்ப அவள் சொல்றாள், கம்பியை பிடிச்சுக்கிட்டு கலங்கினா நின்றன், நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம், இருவருமே கலங்கி போய்தான் நின்றோம். நீ இந்த காட்சியை மட்டும் இந்த கண்ணுக்கு வச்சிருக்காத, அதை விட்டு நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், அன்று மட்டும்தான் நான் அப்படி இருந்தேன் என்ற மாதிரி தன்னுடைய அண்ணனுக்கு சொல்லுவதாக அது அமைகிறது. 5 நிமிஷத்துக்கு அழுகிறதா கதைக்கிறதா, வேணாம் பிரிவம்னு விம்மினாம் வெடிக்கிறதா, பேசவே முடியவில்லை, பரிமாற முடியல, பாசத்தை வச்சுக்கிட்டு விம்மினாங்க 2 பேரும் என்று சொல்லி அவள் சொல்றாள். அப்போ ஒரு காட்சிய, ஒரு படிமத்தை இந்த நூலில அவர் தருகின்றார். அப்ப இப்படிக்கு தங்கை என்ற இந்த நூலில் ஒரு பிரிந்து போன அண்ணனும் தங்கையும், போர்க்காலத்தில் பிரிந்து போன ஒரு அண்ணனும் தங்கைக்கும் இடையிலான பாசப்பிடிப்பாக அமைகிறது. போர்க்கால நூல்கள் பொதுவாக போர்க்காலத்தில் பேசப்படும், பின்னர் அதற்கான தேவை இருக்காது என்று சொல்லுகின்ற ஒரு மரபுண்டு. ஆனால் ஒரு காலத்தில் போர் நடந்தது, அந்த காலத்தில் எவ்வாறெல்லாம் இருந்தார்கள் என்று வரலாறு பேசுகிற நூல்களாக இந்த நூல்கள் ஒரு காலத்தில் மாற்றமடையும். உண்மையில் வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நூல், எதிர்காலத்துக்கும் சரி தற்காலத்துக்கும் சரி. ஒரு கால சமூக சூழலை புரிந்து கொள்வதற்கு இந்த இப்படிக்கு தங்கை என்ற இந்த வெற்றி செல்வி அக்காவினுடைய இந்த நூல் மிக முக்கியமான நூலாக அமையும் என்று நம்புகிறேன். இதை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டு இன்னுமொரு நூலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.